ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. டிராகன் ஃப்ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பிட்டாயா என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. த டிராகன் என்று சொல்லுகின்ற பொழுது சீன தேசத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக நெருப்பை உமிழ்ந்து வருகின்ற ஒரு மிருகத்தை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய உருவத்தை ஒத்ததாக இருப்பதனாலே இதற்கு டிராகன் ஃப்ரூட் என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். மற்ற மொழிகளிலே இதற்கு வேறு பெயரை காண இயலவில்லை. எல்லா மொழிகளிலேயும் டிராகன் ஃப்ரூட் என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, இது ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது தெற்காசிய நாடுகளிலே மிகவும் அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது. நம்மூரில் வைத்தாலும் பயிராக வரக்கூடிய ஒரு கள்ளி இனத்தை, ஒரு தாழை இனத்தை சார்ந்ததாக இது விளங்குகிறது. அற்புதமான மருத்துவ குணங்களை இது பெற்றிருக்கிறது. பீட்டா சயனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே மிக அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி இதிலே செறிந்திருக்கிறது. கேலோரி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு 2500 கேலோரிஸ் தேவைப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு 2000 கேலோரி தேவைப்படுகிறது. ஒரு கப் டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு 102 கேலோரிகள் கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு 25 கிராம் ஃபைபர் நார்ச்சத்துவம் தேவைப்படுகிறது. இதிலே ஒரு கப் பழத்திலே 5 கிராம் நார்ச்சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது. 5 மில்லிகிராம் விட்டமின் சியை இது பெற்றிருக்கிறது. விட்டமின் ஏ, பி, சி என்கின்ற மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இது இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக, நோய் தடுப்பானாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற மருத்துவ பொருட்கள் அத்துணையும் விட்டமின் சியும் பீட்டா சயனின் இரண்டும் சேர்ந்து கொலாஜன் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை உற்பத்தி செய்து தோல் சுருங்காமல் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு இது தருகிறது. அதோடு கூட கேன்சர் வாராத வண்ணம் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற வேதிப்பொருள்கள் ப்ரீபயாட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே, த கட் ஹெல்த் என்று சொல்லுகின்ற நிலையிலே குடலிலே இருக்கின்ற தேவையற்ற பாக்டீரியாஸ்களை வெளித்தள்ளி நல்ல பாக்டீரியாக்களுக்கு ப்ரோபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு உதவுகின்ற நுண்கிருமிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இந்த டிராகன் ஃப்ரூட் விளங்குகிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இதை மேலுக்கு பயன்படுத்துவதனாலேயும் முகச் சுருக்கங்களை குறைக்கக்கூடிய ஒன்றாக, குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக, மாசு மருக்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதையும் நாம் மறந்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த டிராகன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய கனி ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே பீட்டா சயனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வேதிப்பொருளும், லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளும், விட்டமின் சியும் இதிலே செறிந்து இருக்கிறது. இது இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு கொடுத்து நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படையாக அமைகிறது. இதில் இருக்கின்ற விட்டமின் B3 என்று சொல்லக்கூடிய விட்டமின் சத்துவம், அதனோடு விட்டமின் சி சேருகின்ற பொழுது ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் காப்பசல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இரத்த சிவப்பு வட்டு அணுக்களை அதிகப்படியாக உற்பத்தி செய்கிறது. இந்த இரத்த வட்டு சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயுவை குருதியின் மூலம் மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை உடையதாக, அதாவது மேல் நோக்கி பிராணவாயுவை கொண்டு செல்லக்கூடிய தகுதி இந்த ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் காப்பசல்ஸுக்கு இருப்பதனாலே அவற்றை இது பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. அதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கி பல்வேறு
நச்சுக்களை வெளித்தள்ளி நமக்கு கேன்சர் வாராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இது விலை சற்று அதிகமானது தான் என்றாலும் மருத்துவ பொருளிலே மிகவும் அதிகமான மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலே இது விலையை விட குணம் நமக்கு அதிகம் தரக்கூடியது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த டிராகன் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய பழத்தினுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.